ராஜாதித்தன். அத்தியாயம் 8. கல்வெட்டு தகவல். வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோயிலில் காணப்படும் கண்டராதித்த சோழரின் 5ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில்தான் முதலாக அவரது பெயர் மதுரை கொண்ட ராஜகேசரி என்ற புகழ் பெயருடன் காணப்படுகிறது. தன் முன்பு வந்து நின்ற 20 வணிக இளைஞர்களை கூர்மையாக கவனித்தான் சோழத்து இளவரசனான ஆதித்தன். ஒவ்வொருவராய் உற்று நோக்கினான். தனக்குள் திருப்தி அடைந்தான். உங்களை எதற்காக வரவழைத்திருக்கிறேன் என்பதை அறிவீர்கள்தானே என்று கேட்டான் ஆதித்தன். வானகபாடி நாட்டிற்கு வணிக நிமித்தமாக செல்ல வேண்டும் என்பது வரை தெரியும். ஆனால் அங்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கூறப்படவில்லை என்றான் கூட்டத்தில் இருந்த துடிப்பான இளைஞன் ஒருவன். வணிகம்தான் செய்ய போகிறீர்கள் அங்கும், கூடவே மற்றொரு பணியும் என்றான் ஆதித்தன். என்ன அது என்பது போல பார்த்தனர் வணிகர்கள். பயப்படும்படியாக ஏதும் இல்லை. வணிகம் செய்யும் அதே நேரம் அங்கு நிலவும் அத்தனையும் உடனுக்குடன் தெரியப்படுத்தவும் வேண்டும் என்றான் ஆதித்தன். குறிப்பாக எதை பற்றி என்று கூறினால் திட்டமிட்டு செயல்பட ஏதுவாக இருக்கும் இளவரசே என்றான் மற்றொரு இளைஞன். சோழ தேசத்தின் மிக பெரிய பொறுப்பு ஒன்றினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தலைநகர் தஞ்சையில் வணிக உரிமை கேட்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதன் பொருட்டே உங்களை இப்பணிக்கு உட்படுத்துகிறோம் என்பதை மறந்துவிடுங்கள். உங்களின் வேண்டுகோள் நிறைவேற்றப்படும். பதிலாக நமது சோழத்திற்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு கடமையாகவே எண்ணி இதனை செய்தாக வேண்டும் என்றான் ஆதித்தன். எங்களின் வாழ்வாதாரம் வணிகம். அதற்கு நீங்கள் வழி செய்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் அல்ல. எமது நாட்டிற்கான கடமை என்று நீங்களே கூறுவதால் நிச்சயம் செய்வோம் நாங்கள். சற்று புரியும்படி கூறுதல் நலம் இளவரசே என்றான் முதல் வணிகன். நல்லது. இனி நான் உங்களிடம் பேச போவது எதுவுமே இந்த அறையை விட்டு வெளியே பேசப்படவே கூடாது. அரசாங்க ரகசியத்தை உங்கள் மீது உள்ள நம்பிக்கையின் பொருட்டு கூறுகிறேன். விரைவில் சோழத்தின் எல்லையினை வடக்கு நோக்கி விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளார் நமது மன்னர். அதன் முதல் படியாக வானகபாடி மற்றும் வைதும்ப நாட்டின் மீது படையெடுக்கவும் திட்டமிட்டுள்ளார். என் கணக்கு சரியெனில் இன்னும் 2 திங்களுக்குள் படையெடுப்பு நிகழலாம். அதனால்தான் உங்களுக்கு அங்கு வணிகம் செய்ய வழங்கப்பட்ட காலம் 1 திங்கள் மட்டுமே என்று வரையறுக்கப்பட்டது என்ற ஆதித்தனை இடைமறித்தான் ஒரு வணிகன். உளவு வேலை செய்ய வேண்டுமா இளவரசே என்று நேரடியாக கேட்ட அவனை நோக்கி புன்னகைத்தான் ஆதித்தன். உங்களின் உயிரை பணயம் வைக்கும் அளவிற்கு அங்கு செய்ய ஏதும் இல்லை. கொஞ்சம் நான் கூறுவதை முழுமையாக கேளுங்கள் என்று ஆதித்தன் தொடர்ந்தான். வானகபாடி மீது போர் தொடுக்க வேண்டுமெனில் அங்கு நிலவும் அரசியல் சூழ்நிலைகள் நமக்கு தெரிய வேண்டும். வணிகர்களாகிய உங்களிடம் பல்வேறு தரப்பு மக்களும் வருவார்கள் பொருட்களை வாங்க. படை வீரன் முதல் தளபதி வரை, அமைச்சர் முதல் அரண்மனை பணியாளன் வரை என சகலரும் வருவார்கள். அச்சமயம் அவர்கள் பேசுவதை உள்வாங்க வேண்டும். நமக்கு உரிய தகவல்கள் ஏதேனும் அவர்கள் பேச்சில் உண்டா என்பதை கவனிக்க வேண்டும். முடிந்தால் அவர்களோடு பேச்சு கொடுத்து நமக்கான தகவல்களை பெற வேண்டும். பெற்ற தகவல்களை எனக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும். இதுதான் உங்களுடைய பணி என்றான் ஆதித்தன். எதை பற்றி முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இளவரசே என்று கேட்டான் ஒரு வணிகன். வானகபாடியின் மீது போர் தொடுத்தால் வைதும்பர் நாடு உதவிக்கு வந்து நம்மை எதிர்க்கும், அது தெரியும். அதே போல ராஷ்டிரகூடமோ கங்க நாடோ இப்போரில் அவர்களுக்கு துணை நிற்கிறதா என்பதுதான் நமக்கு தெரிய வேண்டும். முக்கியமாக ராஷ்டிரகூடம் வருகிறதா என்பதுதான் அவசிய தேவை. அப்படி வரின் எங்கிருந்து தாக்குதல்? நாம் படையெடுத்து போகும் வழியிலேயேவா, அல்லது வானகர்களுடன் சேர்ந்து ஒரே இடத்தில் தாக்குதலா? கங்க நாட்டின் நிலைப்பாடு பற்றி முக்கியமாக அறிய வேண்டும். வானகர்களுக்கு எதிரானவர்கள் கங்கர்கள் என்றாலும் ராஷ்டிரகூடம் வருகிறது எனில் அவர்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு. எதிரிப்படையில் எந்தெந்த நாடுகள் என்பதை ஓரளவிற்காவது தெரிந்து கொள்ளாமல் படையெடுத்து செல்வது என்பது சரியாக வராது. அத்தனை பேரும் இணைந்தே வந்தாலும் கூட நாம் படையெடுக்கத்தான் போகிறோம். ஆனால் படை வலிமையும் போர் திட்டமும் உறுதியாக தீர்மானம் செய்யப்பட வேண்டுமெனில் உங்கள் மூலம் பெறப்படும் தகவல்கள் முக்கியம். நீங்கள் உளவாளிகள் அல்ல, தகவல் சேகரிப்பவர்கள். கிடைத்த தகவல்களை 15 நாட்களுக்கு ஒரு முறை எனக்கு அனுப்பியாக வேண்டும் என்றான் ஆதித்தன். எவர் மூலம் எப்படி அனுப்புவது தகவல்களை இளவரசே என்று கேட்டான் ஒரு வணிகன். அதற்கு ஒரு வழி உண்டு. வானகபாடி தேசத்தில் அரிதாக கிடைக்கும் பொருட்களை குறைந்த அளவிலேயே கொண்டு செல்லுங்கள் இங்கிருந்து. இன்னும் வேண்டும் என அங்கு உள்ளவர்கள் கேட்கும்போது இன்னும் 15 நாட்களுக்குள் சோழ தேசத்திலிருந்து வணிக வண்டி வரும் என்றும்
அதில் வேண்டிய அளவு தேவையான பொருட்கள் கிடைக்கும் என்றும் கூறி வையுங்கள். பொருட்களை ஏற்றி வரும் வண்டியில் நம்பகமான ஒருவர் வருவார் உங்களை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள. மறுநாளே அங்கிருந்து புறப்பட்டும் விடுவார். மறுபடியும் அடுத்த 15வது நாள் வருவார். 2 நாட்கள் அங்கிருந்து விட்டு உங்களோடே புறப்பட்டு விடுவார். சரியாக ஒரு திங்களில் நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும், சரியா என்றான் ஆதித்தன். வணிகம் செய்வதற்கு வந்துவிட்டு பொருட்கள் அனைத்தையும் விற்காமல் ஒரு திங்களில் புறப்படுகிறோம் என்பது ஐயத்தை உண்டாக்கக்கூடும் இளவரசே என்றான் வணிகர்களில் ஒருவன். இம்முறை வராது. கடைசி 2 நாட்களில் இங்கிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு வண்டி வரும் அதே நாளில் வானகப்பாடி வேந்தனுக்கு ஓலை அனுப்பிவிடுவோம், படையெடுத்து வருகிறோம் என்று. அதை கண்டவுடன் உடனடியாக உங்களை அவர்களே அங்கிருந்து வெளியேற சொல்வார்கள் என்றான் ஆதித்தன். சரியான யோசனைதான் இளவரசே. எங்களை சந்திக்க வரப்போகும் அந்த நபர் யார் என்பதை கூறவே இல்லையே இதுவரை என்று கேட்டனர் இரு வணிகர்கள் ஒரே சமயத்தில். எமது மெய்க்காவலர் படையின் தலைவனான வெள்ளங்குமரன் வருவார் உங்களை சந்திக்க. வண்டியோட்டியாக வருவார். உங்களின் தலைவரான தாழி மாணிக்கனாரின் பிரத்யேக வணிக லட்சணியையும் கொண்டு வருவார் தன்னோடு. அதனை கொண்டு நீங்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்றான் ஆதித்தன். நல்லது இளவரசே, நாளை மறுநாள் நாங்கள் புறப்படுகிறோம் வானகபாடியை நோக்கி. அதற்குள் தேவையான வணிக பொருட்களை சேகரிக்க வேண்டியிருப்பதால் இப்போது விடை கொடுங்கள் என்றனர் வணிகர்கள். நல்லது, இப்போது நாம் இங்கு பேசியிருக்கும் விஷயத்தினை இங்கேயே மறந்துவிடுங்கள். இனி வானகப்பாடி அடைந்த பின்னரே இது பற்றி நினைவிற்கு வர வேண்டும். இடையில் இது பற்றி எவரோடும் உங்களுக்குள்ளும் கூட விவாதிக்கவே கூடாது என எச்சரிக்கையாக கூறினான் ஆதித்தன். புரிகிறது இளவரசே, புறப்படுகிறோம் என்ற வணிகர் கூட்டம் அங்கிருந்து நகர காரணமே இன்றி ரேவகாவின் கடும் கோபமான முகம் ஒன்று மனத்திரையில் தோன்றி மறைந்தது ஆதித்தனுக்கு. அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. தனது தமையனான கிருஷ்ணனோடு சேர்ந்து கொண்டு தந்தையும் மன்னருமான அமோகவர்ஷருடன் கடும் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் ரேவகா. அப்போது அவள் முகமெல்லாம் கோபத்தில் சிவந்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. சோழன் படையெடுத்து வரவிருக்கும் தகவல் உண்மைதானே அண்ணா? கோபமாக கேட்டாள் ரேவகா. தகவல் உண்மைதான், ஆனால் படை கொண்டு வருவது நம்மீதல்ல, வானகப்பாடி மீது என்றார் அமோகவர்ஷர் திடமாக. இருக்கட்டும், நாளை நமக்கும் ஒரு ஆபத்தாக சோழன் உருவாக மாட்டானா? அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியுமா உங்களால்? போதா குறைக்கு உங்களின் அண்ணன் வழி உறவான கோவிந்தனும் தற்போது இருக்கிறான் சோழத்தில். நம்மால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட கோவிந்தனுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறான் சோழன் என்றான் கிருஷ்ணன். கோவிந்தன் பராந்தகனின் மருமகன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய் மகனே என்றார் அமோகவர்ஷர். அதை உங்களை மறக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். இன்று வானகப்பாடி மீதுதானே போர், நம்மீது இல்லையே என நாம் கவனிக்காது விட்டால் நாளை தன் மருமகன் கோவிந்தனின் பொருட்டு நம்மை எதிர்க்க துணிய மாட்டானா சோழன்? கோபமாக கேட்டான் கிருஷ்ணன். இங்கு பிரச்சனை சோழம் அல்ல என்றார் அமோகவர்ஷர். வேறு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதற்காக சோழத்தை பகைத்து கொள்ள மறுக்கிறீர்கள்? நம் வீட்டு பெண் இளங்கோ பிச்சியாரை நிராதரவாக துரத்திவிட்டதை மறந்துவிட்டீர்களா? அதற்காக பழி வாங்குவேன் என நீங்கள் சூளுரைத்தது நினைவின்றி போனதா? ஆவேசமாக கேட்டாள் ரேவகா. தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாட்டு மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவதும் முறையில்லை அல்லவா என்று கேட்டார் அமோகவர்ஷர். நேரடியாக கூறுங்கள் தந்தையே. சோழத்திற்கு எதிராக வானக வைதும்பர்களுக்கு துணையாக களமிறங்க முடியுமா முடியாதா? ராஷ்டிரகூடத்தின் நிலைப்பாடுதான் என்ன இதில் என்று சீறினான் கிருஷ்ணன். கங்க நாட்டு மன்னர் பிருத்விபதி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நாமும் கலந்து கொள்ளக்கூடாது என ஓலை அனுப்பியிருக்கிறார் என்றார் அமோகவர்ஷர் அமைதியாக. ஓ, கங்க நாடன்தான் இப்போதைய பிரச்சனையா நமக்கு? அவனுக்கு எதிரியான வானகர்கள் அழியட்டும் என அவன் வேடிக்கை பார்க்கலாம் தந்தையே. நண்பர்களாகிய நம்மால் அப்படி இருக்க முடியுமா? இப்போது சோழத்தை உள்ளே நுழைய விட்டுவிட்டால் பிறகு எப்போதுமே தடுக்க இயலாமல் போய்விடும் என்றான் கிருஷ்ணன். உண்மைதான், ஆனால் இப்போதைய நிலையில் வேறு வழியும் இல்லை நமக்கு. நாம் வானர்களுக்கு ஆதரவாக களமிறங்கினால் நிச்சயமாய் கங்க நாடு களமிறங்கும் நமக்கு எதிராக. விரோதம் ஏதுமின்றி தேவையில்லாத ஒரு பகை எதற்கு நமக்கு என்றார் அமோகவர்ஷர். பகை என்றான பின்பு தேவையானது தேவையற்றது என ஏதும் இல்லை தந்தையே. தேவைப்படின் கங்க நாட்டையும் நாம் கைப்பற்றுவோம். எவருக்கும் பயந்து ஆட்சி நடத்த முடியாது நம்மால் என்றான் கிருஷ்ணன். அண்ணன் கூறுவதுதான் சரி தந்தையே. சோழத்தின் அழிவு துவங்கப்பட வேண்டும் நம்மால். உறவு கொள்ள மறுபடியும் கை நீட்டினோம், தட்டிவிட்டான் நம்மை.
இனி நமது பகையின் விளைவு என்ன என்பதையும் அவன் அறிய வேண்டுமல்லவா? அதற்காகவாவது எதிர்த்தாக வேண்டியது நமது கடமை தந்தையே என்றாள் ரேவகா தன் பங்கிற்கு. இந்த நாட்டின் இணை அரசனாக நான் முடிவெடுத்து விட்டேன். சோழம் படையெடுத்து வரின் எதிர்த்து நிற்கப் போவது நாம் தான் முதலில். இதனால் ஏற்படும் விளைவுகள் எதுவாயினும் அதற்கு நானே பொறுப்பேற்கிறேன். நீங்கள் சற்று விலகி இருந்தால் போதும் தந்தையே இந்த விஷயத்தில் என்றான் கிருஷ்ணன். நாட்டின் மன்னன் நான் தான் என்பதை, இறுதியானது எனது முடிவுதான் என்பதையும் நீ மறந்துவிட்டு பேசுகிறாய் மகனே என்றார் அமோகவர்ஷர் எச்சரிக்கையோடு. பகைவனோடு உறவு கொள்ள முனைபவர் மட்டுமல்ல, அவனை எதிர்க்க தயங்குபவர்களும் என்னை பொறுத்த வரையில் தவறு இழைப்பவர்களே. அது நீங்களே ஆயினும் சரி. தேவைப்படின் அமைச்சரவையை கூட்டுவோம். அவர்களின் கருத்தையும் கேட்போம். அவர்கள் ஒப்புக்கொண்டால் நாம் களம் காண வேண்டியே இருக்கும் தந்தையே என்றான் கிருஷ்ணன். எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றாற்போல அமைத்துவிட்ட பிறகுதான் என்னோடு ஆலோசிக்க வந்திருக்கிறாயா கிருஷ்ணா? தளபதிகளும் அமைச்சரவையும் உன் பேச்சைத்தான் கேட்பார்கள் என்ற அளவு கடந்த நம்பிக்கைதானே உன்னை பேச வைக்கிறது. எல்லாமே மாறக்கூடியவைதான் என்பதை நீயும் ஒரு நாள் உணர்வாய். இருக்கும் நிலையினை விவரித்து விட்டேன். இனி முடிவை நீயே எடு. அதன் விளைவுகளுக்கு நீங்கள் இருவருமே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இனி இது பற்றி எக்காரணம் கொண்டும் என்னிடம் ஆலோசிக்க வேண்டாம். ஒரு மன்னனாக எனது இறுதியான அறிவுரை உனக்கு. இதுவரை எந்த ஒரு உறவோடும் இல்லாமல் இருக்கும் சோழத்தினையும் கங்க நாட்டினையும் இணையும்படி உங்களது தவறான நடவடிக்கையால் செய்துவிடாதே. அந்த இரண்டும் ஓரணியில் இணைந்துவிட்டால் அவர்களின் வெற்றி பாதையை தடுக்கவே முடியாது போய்விடும். இனி உங்கள் விருப்பம் என்ற அமோகவர்ஷர் கோபமாக அங்கிருந்து நகர்ந்தார். மிகவும் நல்லதாயிற்று. இனி நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாதே தங்கையே. சோழத்தினை இம்முறை அழித்து விடுகிறேன். கங்க நாட்டிற்கும் நாம் யார் என்பதை தெரிவிப்போம். உடன் தகவல் தெரிவித்து விடுகிறேன் வானர்களுக்கும் வைதும்பர்களுக்கும். இம்முறை தாக்குதல் திட்டத்தினை நானே உருவாக்குகிறேன் என்றான் கிருஷ்ணன். அண்ணா, எல்லாவற்றையும் விட முக்கியமானது அந்த சோழத்து இளவரசனின் திமிர் அடங்க வேண்டும். என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவன் எனது காலில் விழுந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்றாள் ரேவகா அருகில் வந்து. நடக்கும் ரேவகா, நிச்சயம் நடக்கும். உன் மனம் போல் நடக்கும். நிறைய பணிகள் உண்டு செயலாற்ற. நான் இப்போது வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கொண்டான் கிருஷ்ணன். சோழமும் கங்கமும் இணைந்துவிட்டால் எவராலும் அவர்களை தடுக்கவே இயலாது என்ற அமோகவர்ஷரின் வார்த்தைகள் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தன ரேவகாவிற்கு. உடல் அவளையும் மீறி நடுங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.